புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் இந்த தேர்ட் ஃபேஸ் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் அதை நேத்திக்கு அறிவிச்சாரு. இதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்காரு, அதிமுக கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் வரிகள் எவ்வளவோ வரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இஷ்டத்துக்கு இந்த 4.5 வருஷத்துல. இது எல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால ஒரு குடும்பத்துக்கும் அந்த பேசிக் எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த சுமையை குறைக்கிறதுக்காக ஒரு குடும்பத்துக்கும் தலா 10,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல ஜாப்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற பட்டதாரிகளுக்கும் அண்ட் +2 படிச்ச இளைஞர்களுக்கும் ரெஸ்பெக்டிவ்லி, இப்போ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற அந்த பட்டதாரிகளுக்கு ரூபாய் 2,000, +2 படிச்சிருக்கிற இளைஞர்களுக்கு ரூபாய் 1,000 எவ்ரி மந்த் கொடுக்கப்படும் அப்படிங்கறதையும் அறிவிச்சிருக்காரு. மீன்பிடி தடை காலத்துக்கான அந்த நிவாரண தொகை ரூபாய் 8,000 ரூபாய் 12,000 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஆண்டும் இந்த பொங்கல் டைம்ல வழங்கப்படுற அந்த பொங்கல் தொகுப்போட சேர்த்து ரூபாய் 1,000 எக்ஸ்ட்ரா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கைத்தறி நெசவாளர்களுக்கு இந்த 300 யூனிட்ஸ்ல இருந்து இட்ஸ் கோயிங் டு பி இன்க்ரீஸ்ட் டு 450 யூனிட்ஸ், 300 யூனிட்ல இருந்து 450 யூனிட். விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்ல இருந்து 1,400 யூனிட்டாக இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. இந்த நகர பகுதிகள் எல்லாம் இந்த ரோட் சைடு ஷாப்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கின அந்த கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே மிகப்பெரிய ரிலீஃபை கொடுக்கும்.